ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே சுவையான ரொம்ப ஹெல்த்தியான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணலான்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோழி குழம்பு பார்த்திங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். வாங்க இப்போது ரொம்பவே ஹெல்த்தியான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாம். நம்ம இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு குக்கரில் தாங்க பண்ண போகிறோம். அதனால் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெயில் பண்ணும்போது இன்னுமே டேஸ்ட் அதிகரிக்கும். ஸோ நீங்கள் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம தாளிச்சிக்கலாம். அதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தை ஒரு 20 வெங்காயம் எடுத்துக்கோங்க. அது நல்லா தட்டி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட உரல் இருக்கும் இல்லையா, நம்ம டீக்கு இஞ்சி தட்டி போடுவோம்ல, அந்த உரலில் நல்லா போட்டு தட்டிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அம்மி இருந்ததுன்னா அதில் தட்டிக்கோங்க. அது கூட பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு அதையும் நான் தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம தட்டி சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னுமே அதிகரிக்கும். நம்ம ஜாரில் போட்டு அரைக்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் வெங்காயம், இஞ்சி பூண்டு இதெல்லாம் நீங்கள் தட்டி சேர்க்கும் போது இன்னுமே சுவை ரொம்பவே அருமையாக இருக்கும். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவே வதங்கி வந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி வெங்காயத்தை தட்டி சேர்த்ததுனால ஈஸியாக வதங்கி வந்துடும். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி, நல்லா ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளியுமே பார்த்தீங்கன்னா நல்லா மசிஞ்சு வரணும். அதுக்காக நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா தக்காளி ஈஸியாக வதங்கி வந்துடும். அதனால் நான் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். தக்காளி வேகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்ட் நம்ம இப்போ அரைக்க போகிறோம். அந்த பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த குழம்புக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்க போகுது. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில்லு தேங்காய் எடுத்துக்கோங்க. அது இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துக்கிறோம். இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு உங்களோட ஆப்ஷனல் தாங்க. நல்லா காரம் சேர்ப்பீங்கன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 3/4 டீஸ்பூனுக்கு ஜீரகம் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா தெரிஞ்சிருக்கும். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்திருக்கு, எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பேஸ்ட்டில் மிளகு சேர்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு எப்படின்றத பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா குழம்பு மல்லி பவுடர் நான் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட குழம்பு மல்லி பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் மல்லி பவுடர் ஒரு 3 டீஸ்பூனும், ஜீரகத்தூள் ஒரு 3/4 டீஸ்பூனும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். நான் மஞ்சள் தூள் சேர்க்கலை. ஏன்னா நான் இந்த மல்லி பவுடர்லேயே மஞ்சளும் சேர்த்து தான் நான் அரைச்சிருக்கேன், அதனால் சேர்க்கலை. நீங்கள் தனி மல்லி பவுடர் சேர்க்கும் போது கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த பவுடர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயிலே ஒரு செகண்ட் மட்டும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும், மசாலா கருக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரே ஒரு செகண்ட் மட்டும் வதக்கிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நாட்டுக்கோழி எடுத்து இதில் சேர்த்துடலாம். நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னா உப்பு, மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வரீங்கன்னா நல்லா உப்பு, மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வீட்டிலே கோழி பிடிச்சி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மஞ்சள் சேர்த்து தான் கோழியை வாட்டியிருப்பீங்க. அதனால் வாஷ் பண்ணுறப்ப மஞ்சள் தூள் சேர்க்க தேவையில்லை. இது நாங்கள் வீட்டிலே பிடிச்சி பண்ணதுனால நல்லாவே சூப்பராக க்ளீன் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இப்போது கோழி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அந்த மசாலாவோட சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி தக்காளி வதங்குறப்போ உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே தொடாதீங்க. தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. அந்த கோழியில் இருக்கிற தண்ணிலாம் பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா வெளியில் வரும். நம்ம அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம்.
இந்த மாதிரி வந்து ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கறனால டேஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்க்குறப்பே நல்லா தெரியும் கோழிலேருந்து எவ்வளோ தண்ணி வெளியில் வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி அந்த மசாலா கூட சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்க்காம கொஞ்சம் வதக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட், அதை வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போது தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் வந்து உங்களுக்கு கோழி குழம்பா வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அந்த கறியெல்லாம் மூழ்கிறதுக்கு மேலேயே நீங்கள் வந்து தண்ணி சேர்க்கணும். உங்களுக்கு ஜஸ்ட்டு வந்து கிரேவி பதத்துக்கு வேணும் அப்படின்னா அந்த கறியெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். எனக்கு வந்து இப்போ வந்து நான் வந்து கிரேவியாக தான் பண்ணுறேன். அதனால் அந்த கறியெல்லாம் மூழ்கிற அளவுக்கு மட்டும் நான் வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஜாரை வந்து வாஷ் பண்ணி நான் தண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா நான் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி வந்து நான் இப்போ சேர்த்துக்கிறேன். நம்மளோட சேனலை நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப்னு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். இப்போ வந்து நான் தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம்லாம் ஓகேவான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு காரெல்லாம் ஓகேவாக இருக்குது. இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மட்டும் போட்டுட்டு ஒரு குக்கர் மூடி வந்து மூடி வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 விசில் வந்து நான் வந்து விட போகிறேன். விட்டதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். அந்த குக்கரில் உள்ள விசில் உள்ள ஆவியெல்லாம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா விசிலில் உள்ள காற்றெல்லாம் நல்லா போயிடுச்சுங்க. ஒரு 8 விசில் வந்து விட்டுட்டு இப்போ வந்து ஓப்பன் பண்ணுறேன். பார்க்குறதுக்கே நல்லா தகன்னு இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. மனம் பார்த்திங்கன்னா அந்த விசில் வரும்போதே பார்த்திங்கன்னா அந்த கோழிகளோட மனம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அண்ட் புதினாவை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், நான் சேர்த்துருக்கேன். இது கூட ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய். ஒரு 2 டீஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் அப்படியே மேலே விட்டுட்டு மறுபடியும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு நீங்கள் எப்போ சாப்பிட்றீங்களோ அப்போ வந்து எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஃபைனலாக வந்து நல்லெண்ணெய் சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து இன்னுமே வந்து அதிகரிக்கும். உங்களுக்கு நான் வீடியோக்காக வந்து நான் அப்படியே வந்து எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் அப்படியே வந்து நான் உங்களுக்கு வந்து கிரேவியை வந்து எடுத்து காட்டுறேன். பட் நீங்கள் வந்து வீட்டில் பண்ணும்போது நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு நீங்கள் எப்போ சாப்பிட்றீங்களோ அப்போ வந்து எடுத்து சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்லவே முடியாதுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. நாட்டுக்கோழி குழம்பு அண்டு வித் இட்லிக்கு வந்து அவ்வளோ சூப்பர் ஒரு காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வாரம் உங்கள் வீட்டில் நீங்கள் நாட்டுக்கோழி எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இந்த டேஸ்ட்டில் செம்மையாக இருக்குது.